தேவனுடைய பரிசு நாம் மகிமைப்படுவதாக. நல்ல வார்த்தைகளுக்காகவும் நன்றி செலுத்துகிறேன். நல்ல வார்த்தைகள் என்னை குறித்து சொன்னதற்காக போதுகிறவர்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். அது அப்படியே இருக்கணும்னு தான் நானும் விரும்புகிறேன். கஷ்டம்தான் என்ன. சரி, நல்ல ஒரு திருச்சபை. 5.5 வருடங்கள் ஈரோடு பகுதியில் போதகராக பணியாற்றுவதற்கு தேவன் கிருபை செய்திருக்கிறார். மேடையில் வந்த பிறகு தான் அப்படி யோசிச்சுட்டு இருந்தேன். கொல்லங்கோயில், ரோட்டூர் பகுதிகளில் ஊழியம் செய்வதற்கு 4 ஆண்டுகள், அதுக்கப்புறம் இங்கே ஒரு 1.5 வருஷம் ஊழியம் செய்வதற்கு தேவன் கிருபை செய்தார். கடந்த வாரம்தான் கொல்லங்கோயில், ரோட்டூர் பகுதிக்கு சென்றேன். எப்படி எனக்கு டிரான்ஸ்ஃபர் அங்கேருந்து சித்தோடு சர்ச்சை கொடுத்தாங்களோ அதே விதமாக இந்த வாரம் சித்தோடு திருச்சபைக்கு வந்திருக்கிறேன். பார்ப்பதற்கு நிறைய மாற்றங்கள் ரொம்ப அற்புதமாக இருக்கிறது. நல்ல பாடல்கள், இன்னும் வாலிபர்கள் அற்புதமான பாடல்கள். பன்னெண்டு 20க்கு முடிக்கணும். 12:20 முடிச்சிடணும். ஏன்னா வாலிபர்கள் கல்லூரிக்கு செல்ல வேண்டும், அந்த ஒரு இதுவும் இருக்குது. அப்படி தானே? லேட்டாக போனால் வெளியே நிற்க வச்சுருவாங்கள்ல, அப்படி தானே? சரி. ஏன்னா ஏற்கனவே இருந்து 5 வருடங்களாக அவர் ஜெயசீலன் அவர்களையும் அவருடைய மனைவியும் வாரம் வாரம் சென்று பார்ப்பது உண்டு. ஆனால் ரொம்ப ஸ்ட்ரிக்ட், பெர்மிஷனே கொடுக்க மாட்டார். கம்யூனியன் சர்வீஸ்னாலேயும் பாஸ்டர் இந்த டைமுக்குள்ளே அவங்க இருக்கணும், இல்லைன்னா பனிஷ்மெண்ட் அப்படின்றதில் கடினமான ஒரு ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. அதனால் எதுக்கு சீக்கிரம் முடிச்சிட்டோன்னா பிரச்சனை. ஏன்னா நம்ம பிள்ளைங்க நின்றுருக்காங்க, நான் போய் பெர்மிஷன் கேட்டு அவங்கள உள்ளே அனுப்பியிருக்கிறேன். ஆகவே டைம் எடுக்காதபடிக்கு, அதனால் நேரத்தை கருதி உங்கள் மத்தியில் இருப்பதற்கு மிகுந்த சந்தோஷம். பெரியவர்கள்லாம் இருக்கிறீங்க, ஊழியம் செய்யும்போது அநேகரை பார்க்க முடியுது. அப்புறம் பள்ளி முதல்வர், அப்புறம் சுரேஷ் அண்ணன், ரொம்ப பிரியமான ஒரு குடும்பம். அதுக்கப்புறம் அருள்தாஸ் ஐசக் சார் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் தங்கராஜ் அவர்களை நான் பார்ப்பது. டேவிட் நாகராஜன் அங்கிள் தவறிட்டாங்க. இன்னும் செல்வராஜ் இருக்காப்புல, பிரின்சிபல் ஜோசப் இருக்கிறாங்க. அனைவரையும் பார்ப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. அது ஒரு நல்ல காலம், நல்ல ஒரு காலம், மறக்க முடியாத காலம். ஆகவே இந்த பகுதியில் ஊழியம் செய்வதற்கு தேவன் கிருபையாக கொடுத்திருக்கிறார். மறுபடியுமாக இந்த நாளில் உங்கள் மத்தியில் இருப்பதற்கு நன்றி செலுத்துகிறேன். சகோதரர் ரமேஷ் அவர்கள், இன்னும் குட்டி, எல்லாரையும் மறக்க முடியாது, நன்றாக பேசக்கூடியவர்கள். ரொம்ப நல்ல ஊழியம் செய்வதற்கு அந்த நாட்களில் இப்பொழுதும் கூட நல்ல ஒரு திருச்சபை. அநேகர் திருச்சபையில் நல்ல உயர்வான இடங்களில் இருக்கிறாங்க. அதுக்கு சித்தோடு திருச்சபையும் மிகவும் முக்கியமான ஒன்று. ஆகவே நீங்கள் இந்த திருச்சபையில் இருக்கிறீங்க, சத்தியத்தில் இருக்கிறீங்கன்னா, தேவன் கொடுத்த ஒரு ஈவு, தேவன் கொடுத்த ஒரு சபை. காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொண்டால் தேவன் நிச்சயமாக தலைமுறைக்கும் ஆசீர்வாதங்கள், கிருபைகளை கொடுப்பேன் என்ற அந்த பாடலில் பாடின விதமாக தேவன் நிச்சயமாக கொடுப்பார். சற்று நேரம் வேதத்திலிருந்து தியானிப்பதற்காக
ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம். அந்த 21ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாம், சாராள், அதுக்கப்புறம் ஆகார் குறித்து நம்ம படிக்கிறோம். இந்த நாளில் கொடுக்கப்பட்ட தலைப்பானது என்ன தலைப்பு? பயப்படாதே, ஃபியர் நாட் அப்படின்னு கொடுத்துருக்கு. அந்த ஒரு தலைப்பு மாத்திரமில்ல, அதில் வாசிக்கும்போது எல்லாமே ஒவ்வொரு டைட்டில், ஒரு தலைப்பாகவே நீங்கள் என்ன செய்யலாம், வைத்து கொள்ளலாம். யார் யாருக்கு எந்தெந்த சூழ்நிலையில் தேவன் உணர்த்துகிறாரோ, வழி நடத்துகிறாரோ, அதுக்கு தகுந்த மாதிரி அந்த தலைப்பை நீங்கள் என்ன செய்யலாம், வைத்து கொள்ளலாம். அந்த அனுபவம் நமக்கு நன்றாக தெரியும். ஒரு சின்ன ஒரு இடையூறு வருகிறது. சாராள் அந்த அடிமை பெண் ஆகாரை வெளியே அனுப்பும்படி சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். 11வது வசனம், தன் மகனை குறித்து சொல்லப்பட்ட இந்த காரியம் ஆபிரகாமுக்கு மிகவும் துக்கமாய் இருந்தது அப்படின்னு சொல்லப்படுகிறது. உடனே தேவன் என்ன செஞ்சார்னா, என்ன செஞ்சார்? நீ ஒன்றும் கவலைப்படாத, சாரால் என்ன சொன்னாங்களோ அதே விதமாக செஞ்சிரு அப்படின்னு அடுத்த வசனம் சொல்லப்படுகிறது. சாரால் உனக்கு சொல்வது எல்லாவற்றையும் கேள் அப்படின்னு சொல்கிறார் தேவன். அதை சொன்ன பிறகு அங்கே ஆபிரகாம் அவ்விதமாகவே அந்த ஆகாரை என்ன செய்கிறார்னா வீட்டை விட்டு வெளியே அனுப்புகிறார். பதினாறாவது வசனத்தை நாம் வாசிக்கும் போது, 21ஆம் அதிகாரம் 16வது வசனம், பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்பு பாயும் தூரத்திலே போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள் என்று சொல்லப்படுகிறது. தண்ணீர் தீர்ந்து விட்டது. உடனே அந்த வனாந்தரத்தில் என்ன செய்வது என்று தெரியவில்லை. உடனே அந்த குழந்தையை அவள் ஒரு செடியின் கீழே அமர செய்துட்டு இவ தூரமாக கொஞ்ச தூரத்தில் சென்று என்ன செய்கிறான்னா அழுது கொண்டு இருக்கிறதை பார்க்கிறோம். அப்போதுதான் 17வது வசனத்தில் நாம் வாசிக்கும் போது, தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே, பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டோம். சரி, ரொம்ப அற்புதமான ஒரு வசனம், அற்புதமான ஒரு பாடம். அதில் எல்லா சென்டென்ஸுமே, எல்லா வாக்கியமே நீங்கள் ஒரு தலைப்பாக வைத்து கொள்ளலாம். எனக்கு ரொம்ப பிடிச்சமானது பயப்படாதே என்ற வார்த்தை இருந்தாலும் கூட அதற்கு முன்னதாக ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது? நான் இவ்வளோ சத்தமாக கேட்குற மாதிரி தேவதூதன் கேட்டிருக்க மாட்டார், அப்படி தானே? அப்படி கேட்டிருக்க மாட்டார். இது திருச்சபையினால் சத்தமாக பேசினா தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். தூக்கம் வராது என்ன? மேடம் கரெக்டாக பதில் சொல்லிடுவாங்க. ஸ்கூல் டேயில் நான் பேசிகிட்டு இருக்கும் போதும் கரெக்டாக சிரித்தாங்க. ஓ, பாயிண்ட்டு புரிஞ்சுது. அந்த வாக்கியத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆகாரே என்று கூப்பிட்டு உனக்கு சம்பவித்து எப்படி சொல்லலாம்? அதை கிட்ட கேட்டிருப்பார். ஆகாரே உனக்கு சம்பவித்தது என்ன? சம்பவித்தது நம்ம கேட்குறோம்ல, உங்களுக்கு என்ன நடந்துச்சு?
அதில் ஒரு கேள்வி கொஸ்டின் மார்க்கு போட்டிருந்தா the message will be completely different. அது வித்தியாசமாக இருந்திருக்கும், அது தியானிப்பதற்கு ஏதுவாக இருந்திருக்காது. ஆனால் கொஸ்டினுக்கு பதிலாக என்ன போட்டிருக்குதுன்னா கமா போட்டிருக்கு. ஸோ அப்படின்னா என்ன நிறுத்தி அப்புறம் யார் பதில் சொல்கிறா? யார் பதில் சொல்கிறது? தேவதூதரே பதில் சொல்கிறார். ஒரு கேள்வி கேட்குறேன்னா அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கமா அண்டு கொஸ்டின்னு நான் அப்படி பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதில் வந்து எப்படின்னா கொஸ்டின் மார்க் போட்டிருந்தா அடுத்தது பதில் யார் சொல்லணும்? பதில் நம்ம சொல்லணும். இப்போ இந்த சென்டென்ஸில் ஒரு சின்ன கமா கொடுத்துருக்கு, கொடுத்துட்டு ஒரு ஸ்டாப் பண்ணிவிட்டு அவரே பதில் சொல்கிறாரு. அதே பதில் சொல்கிறார். நீங்கள் எப்படினாலும் எடுத்துக்கலாம். அதை வாசித்த பிறகு நான் கற்றுக்கொண்ட ஒரு பாடம், உனக்கு என்ன சம்பவித்தது என்று மென்மையாக கேட்டுட்டு God has answered, தேவன் பதிலை வைத்திருக்கிறார் என்பதை நமக்கு இதில் நன்றாக தெரிகிறது. என்ன சம்பவிச்சது? நீ எதுக்கு அழுகிற? ஏன் கவலைப்படுற? நான் இருக்கிறேன். நம்ம சொல்கிறோம்ல, நான் இருக்கிறேன், கவலைப்படாத. என்ன நடந்துச்சுன்னு அழுதுட்டு இருக்க அப்படின்னா நம்ம கேட்கும்போது, இல்லை எனக்கு கஷ்டமாக இருக்கு, நான் இருக்கிறேன், உனக்கு 10,000 ரூபா கொடுக்குறேன். த ஆன்சர். கொஸ்டின் மார்க்கும் இதுக்கும் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ். மேபி அதில் வேறு வித்தியாசங்கள் இருக்கலாம். பட் நான் அறிந்து கொண்ட ஒரு பாடம், பயப்படாதே, பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். நம்முடைய வாழ்க்கையில் நாம் அநேக சமயங்களில் நாம் கலங்கி தவித்து நிற்கக்கூடிய நேரங்கள் இருக்கிறது. அநேக நேரங்களில் நம்முடைய இருதயம் பாரமாக, கவலையோடு, பிரச்சனைகளோடு, எதிர்காலத்தை நோக்கி பார்க்கும்போது இருளாக இருக்கக்கூடிய காலங்கள் இருக்கிறது. ஆகார் இருக்கக்கூடிய இடம் வனாந்தரம். குழந்தை எடுத்துட்டு போறா, தண்ணி வைத்திருந்த தண்ணி தீர்ந்து விட்டது. இப்ப யார் இடத்துல கேட்பது, யார் இடத்துல போய் அந்த தண்ணீர் கேட்பது என்ற ஒரு நிலை இருக்கிற ஒரு நேரத்தில் ஆபிரகாம் ஆகாரை அனுப்பிவிட்டாரு. யாரு சொன்ன விதமாக? சாராள் சொன்னாங்க. அதை ஆமோதித்து தேவனும் தேவதூதனும் சொன்னாரு, நீ அனுப்பி விட்டுரு அப்படின்னு சொன்னாரு. எந்த ஒரு நம்பிக்கையில் அனுப்பினாரு என்பது நமக்கு தெரியாது. ஆனால் தேவன் சொன்னார், அனுப்பிவிடுன்னு சொன்னாரு. தேவன் அதற்கான பதிலையும் என்ன செஞ்சாரு? நீ கவலைப்படாத, யூ சென்ட் ஹர், ஐ வில் டேக் கேர் ஆஃப் ஹர். அதுதானே பார்க்குறோங்க. அனுப்பிருன்னு சொல்லி கைவிடவில்லை, அவர் அதற்கான பதிலையும் அங்கே வைத்திருந்தார். எப்போ? அந்த ஆகார் வீட்டிலிருந்து வெளியே போகும்போதே அவர் என்ன செய்திருக்கிறார்னா பதில் தேவன் வைத்திருந்தார். பயப்படாதே, பிள்ளை இருக்கும் இடத்துல தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். எங்க நம்முடைய வாழ்க்கையில ஒரு தோய்வு ஏற்படுகிறது, எங்க நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய பிரச்சனை இருக்கிறது என்று நாம் கலங்கி தேவனை நோக்கி கூப்பிடுகிறோமோ, தேவன் அந்த இடத்துல வந்து நம்முடைய பதிலை என்ன செய்றாரு? கேள்விகளுக்கு பதிலை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். யாத்திராகமம் புத்தகத்தில் 3ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நாம் வாசிக்கும்போது, யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 7வது வசனம், அப்பொழுது கர்த்தர் எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்த்து ஆலோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன். அவர்கள் படுகிற வேதனைகளை என்ன செய்றாரு? தேவன் அறிந்திருக்கிற தேவன். நான் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறேன்,
நான் எப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்கிறேன் என்பதை தேவன் நினைச்சாரு, அறிந்திருக்கிறார். இந்த வசனம் எழுதியிருக்குல்ல, கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல். அற்புதமான ஒரு வசனம் இருக்குதா இல்லையா? கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. தேவன் என்னை இந்த சத்தியத்தில் தேர்ந்தெடுத்திருக்கிறாரு, இந்த சத்தியத்தில் என்னை வைத்திருக்கிறான்னு சொன்னா, தேவன் ஏதோ ஒரு கடமைக்காக அல்ல, கடைசி பரியந்தம் நம்மை அந்த பரலோக ராஜ்யத்திற்கு எடுத்து செல்லுகிற வரைக்கும் நம்ம என்ன செய்வார்னா, தேவன் வழி நடத்துவார், பலப்படுத்துவார். வாழ்க்கையில் எத்தனையோ சோர்வுகள் இருக்கிறது, மன கஷ்டங்கள் காணப்படுகிறது. எல்லாவற்றையும் தேவன் அறிந்திருக்கிறபடினால் நாம் எப்போ கலங்கி நிற்கிறோமோ, தேவன் அப்பொழுது என்ன செய்வார்னு சொன்னால், நம்மை அதிசயமாக வழி நடத்துவார் என்பதை நாம் மறந்து விடக்கூடாது. சங்கீதம் 6வது பாடல் 8வது வசனத்தை நாம் பார்க்கும்போது, சங்கீதம் 6வது பாடல் 8வது வசனம் வாசிங்க. கர்த்தர் என் அழுகையின் சத்தத்தை என்ன செஞ்சாரு? கேட்டார். அதற்கு மேல் உள்ள வசனங்கள்லாம் நீங்க வாசித்து பார்த்தா, தாவீது எப்படிப்பட்ட கடினமான ஒரு சூழ்நிலையில் இருந்தார் என்பதையும் அந்த பாடல் நமக்கு நன்றாய் தெரிகிறது. 6வது வசனத்தை பாருங்க. 6வது வசனம், என் பெருமூச்சினால் இளைத்து போனேன், ரா முழுவதும் என் கண்ணீரால் என் படுக்கையை மிகவும் ஈரமாக்கி என் கட்டில என்ன செஞ்சேன்? நினைக்கிறேன். அடுத்த வசனம் சொல்லுகிறது, துயரத்தினால் என் கண்கள் என்ன ஆயிடுச்சான்? குழி விழுந்து போயிற்று. வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டமான சூழ்நிலைகள், கடினமான சூழ்நிலைகள் இருக்கிறது. அந்த கண்கள் நம்ம கேட்குறோம்ல, என்ன ரொம்ப கவலையாக இருக்கீங்க, முகமே வாடி இருக்கு, கன்னத்துல எல்லாம் குழி விழுந்துருக்கு, அப்படி தானே? குழி விழுந்தா சரி, நேரம் இல்லை. அப்போ நாம் கலங்கி தவிக்கிற நேரங்களில், நம்முடைய வாழ்க்கையில் கடினமான சூழ்நிலைகள் ஏற்படும் பொழுது, தேவன் நினைச்சாருன்னா, நாம் கண்ணீரை அவர் நினைச்சாரு பார்க்கிற தேவனாக இருக்கிறார். 21ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 18வது வசனத்தில் நம்ம வாசிக்கும் போது, நீ எழுந்து பிள்ளையை எடுத்து அவனை உன் கையினால் பிடித்து கொண்டு போ, அவனை பெரிய ஜாதி ஆக்குவேன் என்றார். 19வது வசனம், தேவன் அவளுடைய கண்களை திறந்தார், அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு போய் கஷ்டங்கள் வரும்பொழுது, பிரச்சனைகள் வரும்போது, நமக்கு நாம் என்ன செய்கிறோம் என்பது நமக்கு தெரியாமல் போய்விடுகிறது. நம்முடைய விசுவாசம், நம்பிக்கை எல்லாம் அங்கு அப்படியாகவே நின்று போய்விடுகிறது. நாம் இத்தனை நாட்கள் வைத்திருந்த விசுவாசம் ஒரு நொடி பொழுதில் என்ன செய்ததுன்னா அசைக்கப்படுகிறது. அந்த நேரங்களில் நாம் ஜெபிக்கும் போது தேவன் நம்முடைய கண்களை என்ன செய்கிறார்னா திறக்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். யோசுவா புத்தகத்தில் 6ஆம் அதிகாரம் வாசிக்க வேணாம். 6ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால், தேவன் எவ்விதமாக எலிசாவுடைய யோசுவா புத்தகத்தில் 2 ராஜாக்கள் புத்தகத்தில் 6ஆம் அதிகாரத்தில் 15லேருந்து 17 வரை வாசிக்கும் போது, எலிசா அந்த வேலைக்காரன் இருக்கும் பொழுது அங்கே படைகளால் சூழப்படுகிறார்கள், நமக்கு தெரிந்த அனுபவம். அப்பொழுது காலையில் எழுந்து அந்த வேலைக்காரன் பார்க்கிறான், அங்கே இராணுவம் சுற்றி இருக்கிறதை பார்க்கிறான். அப்போ எலிசா வந்து மெதுவாக
ரொம்ப மெதுவாக சாதுவாக எழுந்து வந்து அங்கே அமைதியாக நிற்கிறாரு. அப்போ அந்த வேலைக்காரன் சொல்கிறான், ஐயா, நம்மை சுற்றி படைகள் என்ன செய்யுது, சூழ்ந்து இருக்கிறது, நீங்கள் ரொம்ப சாதாரணமாக இருக்கிறீங்களே அப்படின்னும் போது அவர் சொல்கிறாரு, அவர்களை பார்க்கிலும், அந்த யுத்த வீரரை பார்க்கிலும் நம்மை சுற்றிலும் யார் இருக்கிறது, ஆயிரக்கணக்கான, பலங்கு மடங்கு ஆயிரக்கணக்கான தேவ தூதர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு உடனே அவன் நம்பலை. உடனே எலிசா சொல்கிறாரு, காட் ஓப்பன் இஸ் ஐஸ் அப்படின்னு சொல்கிறார். உடனே ஜெபிக்கிறாரு. அந்த வேலைக்காரனுடைய கண்கள் திறக்கப்படுகிறது. அப்போ தான் பார்க்குறாரு, தேவனுடைய பிள்ளைகளை சுற்றிலும் தேவ தூதர்கள் பாதுகாத்து கொள்கிறார்கள், பாதுகாத்து அற்புதமாக வழி நடத்துகிறார். 12:10 ஆயிடுச்சு. 12:10 ஆயிடுச்சு. கொல்லங்கோயில் ரோட்டூரில் ஊழியம் செய்யும்போது எனக்கு கொடுக்கப்பட்டது 5 திருச்சபைகள், 4 திருச்சபை, அதுக்கப்புறம் கடைசியில் இன்னொரு திருச்சபை, மொத்தம் 5 திருச்சபைகள் கொடுக்கப்பட்டது. கொல்லங்கோயில், ரோட்டூர், அப்புறம் தலைநல்லூர், விஸ்வநாதபுரம், அதுக்கப்புறம் விளக்கேத்தியில் ஒரு திருச்சபை இருக்குது. அப்போ ஒரு சின்ன அந்த ரோட்டூர் பகுதியில் அந்த திருச்சபையில் மேலே இந்த மணி வைக்கிறது வாங்கி கொடுத்தாங்க. மணி வைக்கிறதுக்கு இந்த டைம் பெல் அடிக்கும்ல, அப்போது அதை வைக்கக்கூடாதுன்னாங்க பக்கத்தில் இருக்கிற ஊரில் எல்லாம் சேர்ந்து. அப்புறம் அதையும் பெர்மிஷன் வாங்கி அந்த மணியை நாங்கள் வச்சிட்டோம். அப்புறம் 2 நாளில் திரும்பவும் வந்து என்ன செஞ்சிட்டாங்கன்னா, அந்த திருச்சபைக்கு மேலே இருக்கக்கூடிய மணி நினச்சிட்டாங்க, உடைச்சிட்டாங்க. சிவகரியிலேருந்து கொஞ்சம் நபர்கள் வந்து உடைச்சிட்டாங்க. அப்பொழுது அங்கும் பேச்சுவார்த்தைகள் நடக்கும்போது அப்போ இருந்த காங்கிரஸ் எம்எல்ஏ அவர்கள் தலைமையில் தான் அந்த பேச்சுவார்த்தை நடக்கிறது. ஊர் மக்களும் எது விசுவாசிகளும் போய், அப்போது போதகர்ன்ற முறையில் என்னையும் கூப்பிட்டுருந்தாங்க. 13 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்திருப்பேன், இன்னும் ஒல்லியாக இருந்திருப்பேன், சின்ன பையனாக இருந்திருப்பேன். அவங்க நினச்சிருப்பாங்க போதகர்னோன்னா பெரிய ஆள் வருவார். நான் அப்படியே சாதாரணமாக போயிட்டு, அப்புறம் என்னையா சொல்கிறீங்க அப்படின்னாங்க. நான் சொன்னேன், நடந்து போச்சு, எல்லாம் ஒரு ஊர் மக்கள், நாளைக்கு அவங்கள பார்க்கணும், அவங்க நம்ம எங்களை பார்க்கணும், நல்லா சுகமமாக முடிச்சிரும் அப்படின்னோடனே சரி. பார்த்து வந்து போங்க அப்படின்ட்டு நான் சொன்னேன், பைபிள் இருக்குது, அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நைட்டு என்ன பகல்னா என்ன அப்படின்ட்டு அங்கேயும் ஊழியம் செஞ்சு முடித்தாச்சு. நமக்கு தெரியுமா எத்தனை பிரச்சனைகள் வந்திருக்கும்னு? நமக்கு தெரியாது. அங்கே போகிறவங்க வர்றவங்கெல்லாம் இருக்கிறாங்க, பார்க்குறாங்க, நமக்கு ஒரு காஷன் கொடுத்துருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் நமக்கு தெரியாது. தேவ தூதர்கள் எவ்விதமாக எலிசாவை பாதுகாத்து கொண்டாரோ அதே விதமாக அவர் தெரிந்து கொண்ட தம்முடைய பிள்ளைகள் என்ன செய்வார், அற்புதமாக பாதுகாத்துக் கொள்வார், அற்புதமாக பாதுகாத்துக் கொள்வார். அப்போ நிறைய அனுபவங்கள் இருக்கு. என் மக உடைய ஃபோட்டோஸ் நிறைய நான் என்ன செஞ்சேன்னா, அந்த இப்போ தான் எல்லாம் செல்லு எல்லாம் இருக்குது, அப்போ என்ன அதெல்லாம் இல்லை. சரி, எப்பவும் அந்த சிடியில் போடுவோம், போட்டு பாடல்லாம் போட்டு நம்ம வைக்கிறது வழக்கம். அப்போது அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் ஒரு ஸ்டுடியோ இருக்குது. அங்கே போய் அந்த பக்கத்துலேருந்து ஒரு பென்டிகாஸ்டல் ஒரு பெண் வந்து என்ன செஞ்சுன்னா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்போ நான் போய் கொடுத்தேன், இது என் மகளுடைய ஃபோட்டோஸ், நீங்கள் சாங் பாடெல்லாம் போட்டு கொஞ்சம் இது பண்ணி கொடுங்க அப்படின்னேன். அப்போ அது சொல்லிச்சு, பாஸ்டர் உங்களை நான் பார்த்துருக்கேன், நீங்கள் சர்ச்சுக்கு போயிட்டு வர்றதெல்லாம் பார்த்துருக்கேன், பஸ்ஸில் பார்த்துருக்கேன், நீங்கள் ஒரு சாங் போடுங்க, உங்கள் மகளுக்கு நான் ஒரு பாட்டு போட்டு தரேன்னுச்சு. பெரிய விஷயம் என்ன, இது பெரிய சாட்சி இல்லை. நீங்கள் ஒரு பாட்டு போடுங்க பாஸ்டர், நான் உங்கள் மகளுக்கு ஒரு பாட்டு போடுறேன் அப்படின்ச்சு. ஏம்மா ரொம்ப சந்தோஷம், நான் உன்னை பார்த்ததில்லன்ட்டு
அவனை அந்த பையன் மாட்டிக்கிட்டு போகிறது நடந்த வண்டியே கிடையாது, அப்படிலாம் நான் யூஸ் பண்ணுறதில்ல. அப்போ அந்த உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உலகமே உள்ளமே கலங்காதே என்ற பாடல் நான் கொடுத்தது. அந்த பெண்மணி போட்ட பாட்டு வந்து உன்னை அதிசயம் காண செய்வேன். நமக்கும் தெரியல, ஆனால் அந்த பிள்ளைக்கு தெரிந்திருக்கிறது. உன்னை அதிசயம் காண செய்வேன். செல்லில் எடுத்து வச்சுருந்தா அதுக்குள்ளேயே பேக்கில் அங்கே வச்சிட்டேன், ஒரு கவியாச்சும் பாடலாம்ட்டு. வழி நடத்தும் அந்த வார்த்தைகள் ரொம்ப அற்புதம் பாடல். அந்த பெண்மணி எங்கள் மகளுக்கு போட்டு கொடுத்தது. கவலைப்படாதீங்க பாஸ்டர், உங்கள் மகன் நல்லா ஒரு ஊழியம் செய்கிறீங்கன்னு சொல்லி தேவன் அற்புதமாக வழிநடத்தினார். நிறைய இடையூறுகள், நிறைய பிரச்சனைகள், வாழ்க்கையில் நிறைய தொந்தரவுகள். பள்ளியில் பணியாற்றியிருந்தேன். அதுக்கப்புறம் 10 வருடங்கள் பணியாற்றினேன் ஆசிரியராக. ஸ்கூலு வீடு அவ்வளோதான். ஆனால் போதகராக வந்த பிறகு இவ்வளோ கஷ்டங்கள்லாம் இருக்குன்னு தெரியாது. ஒருவேளை தெரிஞ்சிருந்தாலே சூழ்நிலைகள்லாம் இருந்துச்சுன்னு வைங்க. உடனே போதகராக வந்த பிறகு அதிகமான நெருக்கடிகள். தேவன் அற்புதமாக என்ன செஞ்சார்? வழிநடத்தினார். கலங்காதே திகையாதே நான் உன்னோடு இருக்கிறேன் என்ற வசனங்களோடு ஏகப்பட்ட வாக்கு தத்தங்கள் வேதாகமத்தில் காணப்படுகிறது. நம்ம கலங்கி போவதற்கு ஏதுவாக ஒரு சில வசனங்கள் இருக்கிறது. ஆனால் அதை காட்டிலும் தேவனை விசுவாசிப்பதற்கு, நம்புவதற்கு அதிகமான வாக்கு தத்தங்கள் வேதாகமத்தில் இருக்கிறது. உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். 12th முடித்தேன். அதுக்கப்புறம் நியூஸ் வீட்டில் நர்சிங் படிப்பதற்கு அனுப்பினோம். அதுக்கப்புறம் நர்சிங் முடிச்சுட்டு வந்த உடனே ஒரு வருடங்கள் திண்டுக்கல் பகுதியிலையும், அப்புறம் நம்ம பெங்களூரில் ஹாஸ்பிட்டலில் ஒரு வருடம் முடித்த பிறகு இந்த ஓஐடி ஐஎல்ஸ் எக்ஸாம் எழுதி முதல் முறை தவறிவிட்டது. 2வது முறை அற்புதமாக எழுதி தேவன் பாஸ் பண்ணுவதற்கு கிருபை செய்தார். அதை முடித்து அதுக்கப்புறம் சிபிடி முடித்து, சிபிடி எழுதும் போதே பெரிய சோதனைகள். 12:20 ஆயிடுச்சு. சிபிடி எழுதும் போதே பெரிய சோதனைகள். டைம் ரொம்ப முக்கியம். முடிச்சார் 5 நிமிஷத்தில். என்னுடைய மகளுடைய பெயர் தவறுதலாக அங்கே என்ன செஞ்சிட்டாங்கன்னா, அந்த சிபிடி எழுதும்போது தவறுதலாக எழுதிட்டாங்க. ஆஷா கிறிஸ்லின் அருமை நாயன் சேர்த்து எழுதணும். ஆஷா கிறிஸ்லின் எழுதிட்டு கீழே அருமைநாயகன் போட்டாங்க. அது செகண்ட் நேம் ஆயிடுச்சு, எக்ஸாம் எழுத முடியல அப்படின்ட்டாங்க. கோயம்புத்தூரில் போய் செலவு பண்ணி போய் எழுத முடியல, ஒரே அழுக என் மக. உடனே அங்கே உள்ளவன் சொன்னாங்க, கவலைப்படாதம்மா, நீ இதே இடத்துல எழுதி பாஸ் பண்ணிக்கிறேன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் திருப்பியும் புக் பண்ணி அதே கோயம்புத்தூரில் அதே சென்டரில் போய் எக்ஸாம் அவள் எழுதும்போதே எழுதி முடிக்கூட இல்லை. அந்த சூப்பர்வைசர் சொல்கிறார், ஆஷியா நீ பாஸ் ஆகிட்டு போகும் எழுதுது அப்படின்னு. ஒரு இடத்துல இருந்து கண்ணீர் விட்டு அழும் பொழுது வேதம் சொல்லுகிறது, அந்த இடத்துல தேவன் அவனுடைய கண்ணீரை God heard her cry அழகா சொல்லப்படுகிறது. அந்த இடத்துல தேவன் அவன் சத்தத்தை, நம்ம எங்க துயரப்படுகிறோமோ அதே இடத்துல எக்ஸாம் எழுதுனா பாஸ் ஆயாச்சு. உடனே இன்டர்வியூ வந்துச்சு. இப்போ யூகேயில் செம்ஸ்ஃபோர்ட் பகுதியில் ஷீ இஸ் ஒர்க்கிங் as a nurse. திருமணம் முடிந்து அழகான ஒரு பேர பிள்ளையை கொடுத்துருக்கிறார், கிரிஃபின் டேவிட். இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் இருந்துச்சுன்னு வைங்க, ரொம்ப அழகாக இருக்கும் அனுபவங்களை சொல்கிறதுக்கு. கிரிஃபின் டேவிட்னு தேவன் ஒரு பேர பிள்ளையை கொடுத்துருக்கிறார். அது வருவதற்கு அந்த ஜேர்னி, அதை திரும்பி பார்க்கும்போது கடினமாக இருந்தது தான், இல்லைன்னு கிடையாது. ஒவ்வொருவரும் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் கடந்து வருகிறோம் என்பதை நாம் திரும்பி பார்க்கும்போது
மிகவும் கடினமாக இருக்கிறது. ஆனால் தேவன் கைவிடவே, God will never leave you because he selected you. தேவன் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார். கைவிடவே மாட்டார் under any circumstance. தேவன் அற்புதமாக ஆசீர்வதித்திருக்கிறார். வாலிப பிள்ளைங்க நீங்கள்லாம் கொடுத்து வச்சுங்க, ரொம்ப அழகாக ட்ரெஸ் பண்ணி என்ன அழகாக உட்காந்து படிக்கிறீங்க. நல்ல லைஃப் God has given to you, but we didn't have this kind of life. Thankful to God, thankful to your parents, thankful to the church. டைம் இல்லை, முடிச்சிருவோம். அதனால் எனக்கு பிரியமானவர்களே, தேவன் கொடுத்த இந்த ஆசீர்வாதம், ஒருவேளை இந்த நாளில் அடுத்தது என்ன நடக்கும், இல்லை எப்படி நான் என்னுடைய வாழ்க்கை நாளை தினம் இருளாகவே இருக்கிறதே அப்படின்னா கவலைப்படாதீங்க. God has a plan for you. தேவன் உங்களுக்கு ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். இக்கட்டான சுமைகள் வரும்பொழுது கண்ணீரோடு ஜெபம் பண்ணுங்க, தேவனை நோக்கி பாருங்கள். தேவன் உங்களுக்கு எப்படி இருக்காருன்னா அருகாமையிலிருந்து உங்களை நினைச்சிறாரு, வழி நடத்துகிறார். எனக்கு பிரியமானவர்களே, இந்த நாளில் அமர்ந்திருக்கிற நீங்களும் நானும் தேவன் கொடுத்த இந்த ஆசீர்வாதத்திற்காக நன்றி செலுத்துவோம், ஒப்பு கொடுப்போம். அதிசயங்களை கண்டிப்பாக என்ன செய்வார், காண செய்வார். ஆனால் நம்ம செய்ய வேண்டியது என்னன்னு சொன்னால், கர்த்தருடைய வேதத்தை இரவும் பகலும் என்ன செய்யணும், தியானிக்க வேண்டும். That is my responsibility. That is my duty. God has given to me. I should read the Bible day and night. Meditate. God will never leave you. உங்களுடைய வாழ்க்கை பிரகாசமாக ரொம்ப பிரமிக்கத்தக்க வகையில் காணப்படும். டைம் ஆயிடுச்சு. அதனால் வழி நடத்துவார், ஆசீர்வதிப்பார், பலப்படுத்துவார். எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் என்ன செய்யாதீங்கன்னா கவலைப்படாதீங்க. சரி, ஒரு கவியை நான் பாடிடுறேன். உன்னை அதிசயம் காண செய்வேன், அற்புதம் கண்டிடுவாய். வழி நடத்தும் அதிசயம் நடத்திடுமே, காரிருளில் பேரொளி வீசிடுமே. வழி நடத்தும் அதிசயம் நடத்திடுமே, காரிருளில் பேரொளி வீசிடுமே. வனாந்திரமே வழியாய் வந்தாலும் நடத்திடுமே. வழி திறக்கும் அதிசயம் நடத்திடுமே, செங்கடலும் திறந்தே வழிவிடுமே. வழி திறக்கும் அதிசயம் நடத்திடுமே, செங்கடலும் திறந்தே வழிவிடுமே. பாதையெல்லாம் தகர்ந்தே போகுமே, ஜலெல்லாம் மறைந்திடுமே. அதிசயம் காண செய்வேன், நீர் அற்புதம் கண்டிடுவான். உன்னை அதிசயம் காண செய்வேன், நீர் அற்புதம் கண்டிடுவான். தேவன் அதிசயமானவர், அற்புதமானவர், வழி நடத்துவார். நம்முடைய வாழ்க்கையில் கஷ்டங்கள் உண்டு, சோதனைகள் உண்டு. ஆனாலும் நம்மை தெரிந்தெடுத்த தேவன் ஒரு நாளும் நம்மை கைவிடவே மாட்டார். மனதில் வைத்துக் கொள்வோம். இந்த சத்தியம் தேவன் கொடுத்த இந்த சத்தியம், தேவன் கொடுத்த இந்த ஆசீர்வாதமான வாழ்க்கை. ஆசீர்வதிப்பார், பலப்படுத்துவார். கலங்க வேண்டாம், திகைக்க வேண்டாம். தேர்ந்தெடுத்த தேவன் உண்மை உள்ளவர், வாக்கு மாறாதவர். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதித்து பலப்படுத்துவாராக.